ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு கிரீன் சேனல். தேர்ஸ்டே விலாகுங்க. ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வர வழியில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரைலாம். சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு கட்டு 20 ரூபா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. நாளே மாதுளம்பழம் 200 ரூபாங்க. நாளைக்கு ஃப்ரைடே சாமி கும்பலான்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நாகப்பழம் 1/4 கிலோ 50 ரூபா, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பையனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாம், சொல்லி கொடுத்துட்டு டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்து என்னம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாப்பா, காலையில் வச்சு சாப்பாடே இருந்தது, ரசமும் கொஞ்சம் முட்டை அப்படியே பொடி மாஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க. ரசத்துக்கும் இந்த முட்டைக்கும் காம்பினேஷன். காலையில் சாப்பாடு மீந்து போயிருச்சு, அதனால தான் இது செஞ்சிட்ருக்கேன். நமக்கு எவ்வளோதான் ஒர்க்கு, டயர்டு, டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் வந்து வேலை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நைட்டு சாப்பாடு குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கடமை எப்பயுமே செய்யணும் இல்லைங்களா? அதனால தான் சரி வாங்க சாப்பிட்லாம். காலையில் வச்சு சாப்பாடு பாருங்கள் அப்படியே இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. ரசம் நல்லா வாசனையாக செமையாக இருக்குங்க. மணக்க மணக்க ரசம். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு உப்பு அவ்வளோ மட்டும்தாங்க முட்டைக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட ரசம், சாப்பாடு, முட்டை சூப்பரான காம்பினேஷனுங்க. உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி ரசம். நான் ரெசிபி போடுறேன், சூப்பராக இருக்கும், செஞ்சு பார்த்துருங்க. எங்கள் பையனுடைய ரியாக்ஷன் பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய கடமைகள் வந்து ரொம்ப முக்கியம். பசங்களை கவனிச்சுக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.